அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் புடலங்காய் கூட்டு ரசம். இது வந்து நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சுட்டு வந்த புடலங்காய். நீல் புடலை, வரி புடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாம்பு புடலை. இதை பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு குக்கரில் கட் பண்ண புடலங்காய், ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. வெந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கடைஞ்சிட்டு தேங்காய், பெருஞ்சீரகத்தூள் ரெண்டுத்தையும் நல்லா மசியாக அரைச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா கலக்கி தாளித்து ஊற்றணும் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி. சுட சுட சாதத்தோட நெய் பிடிக்கும் அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மதிய லஞ்ச் பசங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கூட்டு தேவை எலுமிச்சை சாதம் வேணும்னு கேட்டதுனால எலுமிச்சை சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து அமிச்சாச்சு. எங்களுக்கு ரசம், முட்டை மசாலா, மாம்பழம் வழக்கம் போல் வச்சு மதிய சாப்பாடு சூப்பராக முடிச்சிட்டோம். இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ப்ரௌனி கேக் செய்யலாம்னு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது முழுக்க முழுக்க சத்தான ஒரு மாவில் செய்கிற சத்து மாவில் செஞ்ச ப்ரௌனி கேக் தான். சத்து மாவு வந்து கஞ்சிலாம் காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க கொஞ்சம் கூட அதை சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தா வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரௌனி கேக்காக வந்து செஞ்சு கொடுத்துலான்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓடிஜி இன்னும் சீர் பண்ணாத காரணத்தினால் வழக்கம் போல் நம்ம கடாயில் தான் செஞ்சேன். நம்ம கடாய் தான் எப்பயுமே ஹீரோ மாதிரி செம்ம சூப்பராக கேக்லாம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. சூப்பர் சாஃப்டாக செம்ம ஃபஜ்ஜியாக ப்ரௌனி வந்துச்சு. வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே பசங்க வந்ததுனால டக்குன்னு கட் பண்ணி கேக்கும் தீர்ந்துருச்சு. கடைசியாக இந்த பீஸ் இது ஒன்று தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தது. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.